இதெல்லாம்? அரவிந்த் உன் லவ்வர் டி. அவனை உன் தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ணி வைக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உங்களுக்குள்ள அப்படி என்ன தாண்டி நடந்துச்சு? ஏண்டி நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ இப்படி மௌனமா இருந்தா என்னடி அர்த்தம்? உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? சின்ன சின்ன விஷயத்த கூட என்கிட்ட ஷேர் பண்ணுவியே, இப்ப இவ்ளோ பெரிய விஷயத்தை எதுக்கு நீ மறைச்ச? ஏன் மறைச்ச? வேற ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனையா இருந்தா as a best friend-ஆ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? உன்கிட்ட சொல்லிருந்தா இந்த நிச்சயதார்த்தமே நடந்திருக்காது. இந்த கல்யாணம் என் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். அவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என்னடி சொல்ற? வீட்ல நிச்சயதார்த்தம்னு சொன்னதும் அது உனக்கும் அரவிந்துக்கும் தான் நினைச்சு அவ்வளோ சந்தோஷமா கிளம்புன. சரி, இதெல்லாம் விடு. அரவிந்த், நீ உயிருக்கு உயிரா காதலிச்சவன். அவனை உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா? கடமைக்கும் அன்புக்கும் இன்னொரு பேர் பைத்தியம்னா நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன். அதுக்காக கான்சியஸா பைத்தியமா தான் இருப்பேன்னு சொல்றது முட்டாள் தனோண்டி. அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சா? அப்பப்போ உன்னையும் கண்ணாடியில பாத்துக்கோ ரஜினி. என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம் தான் என் கண்ணாடி. அவங்களோட சந்தோஷம்தான் என்கிட்ட பிரதிபலிக்கும். ரஜினி, நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் அரவிந்த பத்தி யோசிச்சு பாரு. அவன் உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கான், எப்படியெல்லாம் பின்னாடி சுத்தி இருக்கான். பழசெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உன் குடும்ப சந்தோஷத்துக்காக அவன் சந்தோஷத்தையும் அவன் காதலையும் பலி கொடுக்கறியாடி? அரவிந்த், நீ உயிருக்கு உயிரா காதலிச்சவன். அவனை உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா? அவன் உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கான், எப்படியெல்லாம் பின்னாடி சுத்தி இருக்கான். பழசெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஹேய், நான்தா. ஹாய். ஹேய் ரஜினி, நான்தா. சார் என்ன சார் பண்றீங்க? யார் சார் நீங்க? நான் யாரா? எடிசன் ஜென்டெக் எம்டியா? உன் சின்சியாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நான் மறுபடியும் வரேன். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமா? திடீர்னு என்ன வேணும்னு கேட்டா நான் என்ன சொல்றதுன்னே தெரியலையே. வேணா முதல்ல இருந்து வேணா சொல்லுவோம். அது என்ன போய் சொல்லிட்டு உள்ள வந்த? நான் உண்மையை மட்டும்தான் சொன்னேன். என்ன உண்மையை சொன்ன? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற விஷயத்த. இங்க பாரு, நீ ஃப்ளர்ட் பண்றத பார்த்து உருகிறதுக்கோ இல்ல உன் பணக்கார தோரணையை பார்த்து மயங்கிறதுக்கோ நான் ஆள் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. தயவு செஞ்சு இங்கெல்லாம் வராத, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேற எங்க வந்தா போதுன்னு சொன்னா அங்க வந்து ட்ரை பண்ணிப்பேன். ஹலோ அண்ணா, கொஞ்சம் உள்ள வாங்க. வரேன் மேடம். போச்சுடா நம்மாளு. சொல்லுங்க மேடம். அண்ணா, இனிமே இவர் எப்ப என் பேரை சொல்லிட்டு வந்தாலும் உள்ள விடாதீங்க, இல்லனா உங்க வேலை போயிடும். சாரி மேடம். வாட் இஸ் திஸ்? ஏய் ப்ளீஸ் சார். அண்ணா ஒரு நிமிஷம். என் வேலை போயிடும் சார். சரி சார், பை பை. சார் வாங்க சார், நீங்க முதல்ல வாங்க சார். ப்ளீஸ் சார். போயிடலாம். புரியுது சார், போயிடலாம் சார், வெளியில போயிடலாம் சார். ஒருத்தரை முழுசா தெரிஞ்சுக்காம சும்மா சினிமால வர மாதிரி ப்ரப்போஸ் பண்ண அடுத்த செகண்டே உலகத்தை மறந்து டூயிட் பாடி ஆடுறதெல்லாம் நிஜ வாழ்க்கையில கிடையாதுங்க. என் ஃபேமிலி ரொம்ப பெருசு, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். என்னால ஈஸியா ரிலேஷன்ஷிப்குள்ள வர முடியாது. அண்ட் மோரோவர், என் பெயின் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. தெரியும்.
உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்கிறேன். அம்மா ரஞ்சிதம், உனக்கு அப்பா இல்லை. உங்கள் அக்கா பேர் சிவசங்கரி, மாமா குபேரன் ஏதோ டிவி மெக்கானிக்காக இருக்காரு. அவங்களுக்கு 2 பசங்க. உன் பெரிய தங்கச்சி பேர் ராதிகா, அவள் MBA கிராஜுவேட். அப்புறம் தம்பி முரளி, அவன் இப்போ ஆன்லைன் கேம்ஸில் அடிக்டாக இருக்கான் போல. உன்னோட கடைசி தங்கச்சிக்கு உன் மேலே ரொம்ப பாசம். இவங்க எல்லாருக்கும் நீ தான் ஒரு அப்பாவாக இருக்கிற. ஸோ இன் சிம்பிள், உன்னை நம்பி தான் மொத்த குடும்பமும் இருக்கு. போதுமா இல்லை உங்கள் மாமா ஃபேமிலி பற்றி சொல்லணுமா? உன் ஃபேமிலிக்கு மாப்பிள்ளையாக வர எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா? நீ ஓகே மட்டும் சொன்னா இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வேண்டாம், சண்டே, நாளைக்கு பண்ணிக்கலாம். ம்? ரஜினி, அப்போ அந்த ஆர்டின் காஃபி. அந்த 3 காஃபியையும் நீயே கலக்கி குடி. ஹாய். ஹாய். எப்படி இருக்கு? ஏய் அரவிந்த், இது என்ன பைத்தியக்காரத்தனம்? முதல்ல அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லு. ஏய், இன்னைக்கு திங்கள் 9 to 10 நல்ல நேரம். நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறவல்ல, எங்க மனசு மாறிடுவியோன்னு கையோடு கூட்டு வந்து ரெஜிஸ்டர் ஆபீசரை. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். டேய், ஏன்டா இப்படி பைத்தியக்காரத்தனமா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிக்கிற? யோ, காசு கொடுத்து கூட்டு வந்தது நானு, அடிங்கயா. நிறுத்துங்க. பாத்தல. டேய், என்னதாண்டா வேணும் உனக்கு? ஏன் உனக்கு தெரியாதா? இல்ல எல்லாரும் முன்னாடியும் நான் வேணா சொல். வா வா இங்க கூட. ஏன்டா இப்படி பண்ற? நான் ஏன் இப்படி பண்றேன்னு நிஜமாவே உனக்கு தெரியலையா? I love you. I hate you. I love you. I hate you. I love you. I hate you. I hate you. I love. Yeah.